ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி வித்து பாலக் பன்னீர் பண்ணியிருக்கோம். ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படின்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி அதோட சம் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி தாளித்து இதை ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். பாலக் பன்னீர் எப்படின்னா, பாலக்கீரையை பாயில் பண்ணி அதை வடிகட்டி அதோட மிக்சியில் கேஷ்யூ நட்ஸ், அதோட பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கிடையில் கட் பண்ண பன்னீர் அதோட பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு ஜீரகம் அதோட பட்டை லவங்கம் போட்டு கூட வெங்காயம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தென் தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கி விட்டுணும். அந்த பச்சை வாசம் போன பிறகு லைட்டாக அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு தென் அது நல்லா பச்சை வாசம் போன பிறகு பியூரியை அரைச்ச பாலக் பியூரியை ஊற்றிடுவோம். தென் ஊற்றின பிறகு இந்த ஃப்ரை பண்ண பன்னீர் பீசஸ்லாம் அதோடு போட்டு தென் சார்ட் அவுட் பண்ணி நல்லா கொதிச்சுன்னா தென் பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும். இதோட இஞ்சி டீ, அதாவது ஜிஞ்சர் டீ ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபைனலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு ஒரு ஜிஞ்சர் டீ முடிச்சிங்கன்னா அந்த நாள் செம்ம ஹாப்பியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.